குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 ஐஸ்கிரீம் டப்பா வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவை நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி ஒவ்வொரு டப்பாவையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 4 பீஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டப்பாவுடைய அந்த மேல் பகுதியை நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறேன். 4 பீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். 4 பீஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதால. அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டப்பாவுடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த அட்டையில் சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அட்டை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி அந்த டப்பாவுக்கு மேலே ஒட்டி விட்டுற போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது ஐஸ்கிரீம் டப்பா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.